ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோ, டை வீடியோ, கேட்ஜெட் மேக்கிங் வீடியோ இந்த மாதிரி இது கிடையாது. இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிவிக்கிறக்கான இந்த வீடியோ மேக் பண்ணது. இது வந்து இப்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா வீட்லையும் மேக்ஸிமம் வந்து ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. ஃப்ரிட்ஜை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓல்டு ஃப்ரிட்ஜை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நியூ ஃப்ரிட்ஜ்லேயும் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, கம்ப்ளைண்ட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறக்கான தான் இந்த மாதிரி இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ கடைசி பாருங்கள் ஃபுல்லாக. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு ஃப்ரிட்ஜ்னால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லைனாக போகும். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே வந்து ஒரே சேமாக லைன் இருக்கும், சர்க்குலேஷன் மாதிரி அப்படியே போயிட்டு வரும். அப்படியே இதுலேருந்து போயிட்டு வீடியோ வரும். அழகாக அப்படியே போயிட்டு வர மாதிரி இருக்கும். இது வந்து சாதாரண எம்டி தான். அது இந்த மாதிரி டைப் பார்த்தீங்கன்னா ஃபேன் டைப்பு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஃபேனு. இதுலேருந்து நமக்கு கூலிங் வரும். இதுதான் ஃபுல்லாக கூலிங் வரும். பார்த்தீங்கன்னா ஓல்டு டைப்லாம் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி இது மாதிரி போயிட்டு வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஸ் போயிட்டு வரும், சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கும் கேஸு. அதெல்லாம் கை வச்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேஸ் அப்ளை ஆகிட்டு இருக்கும். அதே தான் பார்த்தீங்கன்னா மேல் சைட்லேயும் இருக்கும். இதில் இருக்காது. இதில் வந்து ஃபேனால் நம்மளுக்கு ஓடிட்டே இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிட்டு வரதுனால நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து ஃபுல்லாக வந்து கெட்டியாயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கத்தி எடுத்துக்குவாங்க. கத்தி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக அப்படியே தோண்டி எடுப்பாங்க. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே போய்ட்டு கேஸ் இந்த மாதிரி லைனில் போய்ட்டு குத்திடும். அது கத்தியை வச்சு குத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த லைனில் போய்ட்டு அழகாக குத்திடும். குத்தோடி பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கேஸ்லாம் அப்படியே போயிடும். இல்லை போண்டி பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸே மாற்றுற மாதிரி இருக்கும். பாக்ஸோட காஸ்ட் வந்து ரொம்ப கூட வரும். அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த கத்தியை அதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மேக்ஸிமம் கத்தி யூஸ் பண்ணக்கூடாது எந்த இதுக்குமே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேஸ் வந்து இதில் போகாது. இந்த மாதிரி டைப்பில் இது வந்து நியூ மாடல்னால அந்த மாதிரி டைப்பில் போகாது. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேனில் இருந்தால் ஃபுல்லாக நமக்கு வந்து இது வந்து இருக்கும் கூலிங். அதனால் ஃபேன்லேருந்தே வரனால ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் கூலிங் வந்து சம்மர் டேத்தில் மட்டும் வேணால் கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம். மற்றபடி நார்மலாக வச்சுக்கோங்க. இது வந்து கத்தியை வச்சு குத்தாமல் அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்தீங்கன்னா அமுத்தி போட்டுறான் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதில் புஷ் பண்ணுற பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும் சைடில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுற பட்டன் மாதிரி இருக்கும். இதில் கிடையாது. இது வந்து ஃபேன் தான். கம்மியாக வச்சுருக்கோம் கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுற பட்டன் வந்து புஷ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, அதில் உள்ள கூலிங் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே இறங்கிடும். நம்மளுக்கு வந்து ஃபுல் கூலிங் இறங்கிடும். அது மாதிரி ஐஸ் வந்து உடைக்கவும் தேவையில்லை. அதனால் மேக்ஸிமம் கத்தி யாரும் யூஸ் பண்ணாதீங்க. கத்தி யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டேமேஜ்னு சொல்லலாம். ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிடும் எல்லாமே. கத்தி மட்டும் தான் இல்லை, பார்த்தீங்கன்னா கம்பி இது மாதிரி பார்த்தீங்கன்னா எது வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைன் மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா காமிக்கிறீங்க பாருங்கள். இது வந்து லைன் வந்து ஒரே கோடு மாதிரி தான் இருக்குது, சின்னமாக கோடு கூட தான் இருக்குது. இதே பாதி வரைய ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, லைன் போயிட்டு வரும். அப்படியே ஃபுல்லாக கம்பி மாதிரி ஃபுல்லாக இருக்கும், போயிட்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கேஸ் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து கூலிங் வந்துகிட்டே இருக்கும். இவங்க வந்து திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஐஸ் ஃபுல்லாக கட்டியாயிருச்சுன்னா ஒரே குத்துவாங்க. லைட்டாக தோண்டி எடுக்கணும் மெதுவாக எடுத்துக்கு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்து அதில் உள்ள கத்தியோ கம்பியோ அதில் பட்டு ஓட்டையாயிரும். ஹோல் போடுவோம் பார்த்தீங்கன்னா உள்ள கேஸ் ஃபுல்லாக போயிடும். கேஸ் தனி சார்ஜ் கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீசர் மாற்றணும். ஃப்ரீசர் பாக்ஸ் அதுக்கு தனியாக காஸ்ட் வரும். ரெண்டுக்கும் காஸ்ட் எதுவும் கூட வரும். அதெல்லாம் சொல்கிறேன்பா. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. மேக்ஸிமம் தப்பு பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப கூலிங் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கம்மியாக வச்சுக்கோங்க, நார்மலில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க. அதிலே நார்மலாக இதில் வைக்கிறது தான். நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் வந்து எப்போ கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது க்ளீனாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் கொஞ்சம் நாளுக்கு வந்து நம்ம உழைக்கணும் நல்லா. அதனால் மேக்ஸிமம் ஃப்ரீசருக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஓரளவு க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓரளவு க்ளீனாக இருக்கணும், ரொம்பலாம் க்ளீனாக இருக்குன்னு தேவையில்ல. ஓரளவு க்ளீனாக இருந்தால் ஓகே தான். இது பார்த்தீங்கன்னா ஃபேன் மாடல் தான். அந்த ஃபேன் மாடலில் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தும் உங்களுக்கு கூலிங் ஆனிச்சுன்னா நீங்கள் கத்தி மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது எப்போவுமே. மேக்ஸிமம் கத்தி கம்பி இந்த மாதிரி எந்த இடத்துல டூல்ஸுன்றதை வாரத்தையே உள்ளே இறக்கக்கூடாது நம்ம இதுக்குள்ளே. அப்படி நம்ம ஐஸ் கட்டியே அடிச்சு இப்படி இது பண்ணோம்னா வச்சுக்க நம்ம இது முடிஞ்சிடும். அவ்வளோதான். மறுபடியும் ஃப்ரீசர் பாக்ஸ் மாற்றணும். ஃப்ரீசர் பாக்ஸ் எப்படியும் 5000 4000 வரும். ஒவ்வொரு மாடலை பொறுத்து கேஸ் எடுத்து தனியாக சார்ஜ் கேட்பாங்க. அதுக்கு எப்படி ஒரு 1500 கேட்பாங்க. அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி இதை பண்ணாதீங்க, தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அடுத்து அப்படியே கீழே வரலாம். நண்பா கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஓவராக இது இருக்குது, ஜாமான்லாம் இருக்குது, அதனால் காமிக்க முடியல. இது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான லெவலில் வச்சுக்கோங்க. நார்மலே வச்சுக்கோங்க. கரெக்டாக ரெண்டுக்கு பொதுவான இடத்துல வச்சுக்கோங்க. அதான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக பொதுவான இடத்துல வச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த டோர்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி விட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அதை நம்ம எவ்வளோ வைக்கணும், சம்மர் டயத்தில் எவ்வளோ வைக்கணும், அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எழுதி விட்டிருப்பாங்க. நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம இது பண்ணி வேண்டியதான். மேக்ஸிமம் நீங்கள் நார்மலே வச்சுக்கோங்க. ரொம்பலாம் ஹைலாம் போட வேணாம். சம்மர் டயத்தை மட்டும் நான் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். அவ்வளோதான். எதுவும் கொஞ்சம் நீங்கள் இறக்கிக்கோங்க. அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனே சொல்லலாம். நான் வந்து நிறைய இடத்துல பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரீசர் வேலையில் பார்த்துருக்கேன். என்னால் தெரியும். நான் வந்து நிறையா கம்ப்ளைண்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீசர் பாக்ஸில் வந்து அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி கம்பி வச்சு கொத்திருப்பாங்க. அதில் குத்துண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கேஸ் ஃபுல்லாக போயிடும். அதனால் ரொம்ப காஸ்ட் அதிகமாகிட்டு இருக்கும்.
அதனால் தப்பு யாரும் செய்யாதீங்க. நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க ஃபுல்லாக அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஃப்ரிட்ஜை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெளிவட்டத்தில் வைக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டை வந்து நம்ம வெளியே வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஹீட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிவட்டமாக இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஃப்ரீசர் வெடிக்கிறதுக்காகலாம் தான் அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வெளில வந்து கொஞ்சம் நல்லா வெளிவட்டமாக வைக்கணும். ரொம்ப நம்ம வந்து உள்ளே வைக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வெடிக்கிறது இந்த மாதிரிலாம் ஹீட்டில் ரொம்ப இருக்கக்கூடாது. ஓரளவுலாம் பார்த்துக்கோங்க. ஹீட்டாக இருந்துச்சுன்னா ஓரளவு ஒரு நல்லா காற்றான ஒரு ஜன்னல் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு மழை தண்ணியை படுற மாதிரி கூட வைக்கக்கூடாது. ஓரளவு ஜன்னலேருந்து காற்று வர மாதிரி கொஞ்சம் வெளிவட்டமாக ஃப்ரீயாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் வந்து எதுக்காண்டி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து டெமோ சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி சொல்கிறது இல்லை யாருக்கும். டெமோ சொல்கிறவங்க இந்த மாதிரி யாருக்கும் சொல்கிறது இல்லை. அதனால தான் உங்களுக்கு தெரிவிக்கிறான்னு சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு தெரியாண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் வந்து இடி இடிக்கும் போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து அமர்த்தி போட்டுருங்க. நீங்கள் ஃப்ரீசர் என்ன சொல்கிறேன் சாரி, ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாக அமர்த்தி போட்டுருங்க. நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி இடி இடிக்குது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அமர்த்தி போட்டுருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ரிலே இது இருக்கும், பின்னாடி ரிலேன்னு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஏன்னா இடி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா போயிடும். மேக்ஸிமம் ஸ்டெபிலைசர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கலாம். பார்த்தீங்கன்னா ரிலே அந்த மாதிரி போய் தெரிஞ்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடி இடிக்கிறனால ஓவராக இதாகி அப்படி போய் தெரிஞ்சிடும். அதே மாதிரி லோ வோல்ட் வந்தாலும் போயிடும். அது மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஃப்ரிட்ஜை வந்து அமர்த்தி போட்டுருங்க. இல்லை கரண்ட் வந்து விட்டு வருதோ இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் அமர்த்தி போட்டுடலாம். ஒரு பட்டுன்னு லோ வோல்டேஜ் அந்த மாதிரி வரும்போது இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமர்த்தி போட்டுடலாம். அமர்த்தி போட்டுறோம் நல்லது. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன இது இருக்கும், ரிலே இருக்கும். பார்த்தீங்கன்னா அது வந்து போய் தொலைஞ்சிரும். போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு ஒரு காஸ்ட் அதிகமாகும். அதனால் பார்த்தீங்கன்னா அது போகாமல் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இடிச்சிங்கன்னா நீங்கள் அமர்த்தி போட்டுருங்க. ரிலே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓயில் பின் ஒன்று இருக்கும் சின்னமாக ரவுண்டாக, அதுவும் போயிடும். ரெண்டும் முடிஞ்சிடும். காஸ்ட் வந்து கூட வரும். சர்வீஸ் சென்டர் வந்து ஆள் கூப்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட வரும். மேக்ஸிமம் பார்த்துங்க அந்த மாதிரி போகாமல். பின் சைடில் பேக் சைடில் இருக்கும். நான் ஃப்ரண்ட் சைடில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சைடில் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நான் வந்து இதாக இருக்குது, அதனால் காமிக்க முடியல. மேலே கொஞ்சம் ஜாமான் நிறையா இருக்கேன், காமிக்க முடியல. அதனால் பேக் சைடில் இருக்கும், பின் சைடில். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிலே ஆயில் பண்ணுறது இருக்கும். இடி இடிக்கிற சமயத்தில் அதை அமுத்தி போட்டுருங்க. அவ்வளோதான்பா. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு தான் சொன்னேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிக வீட்டில் நான் பார்த்துறதுல வந்து ஓரளவு நான் இப்போ இந்த வேலை இதுக்கு போகிறதில்ல, ஜாபுக்கு நான் வேலை பார்த்த டயத்தில் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீசர் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும். இவங்க வந்து டெமோ சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்படி அந்த சொல்லிடலாம் ஒரு வார்த்தை, இந்த மாதிரி நீங்கள் குத்தக்கூடாது, இந்த மாதிரி கம்பி எதையும் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து நல்லா வந்து பார்த்துக்கிட்டு இருந்துருப்பாங்க. மேக்ஸிமம் யாரும் சொல்கிறது இல்லை. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப சும்மா கேர் எடுத்துக்கிறதில்ல யாரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோசிங் டைப்பில் யாரும் வாங்காதீங்க மேக்ஸிமம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் வந்து ஓவராக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஹீட் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா கம்பி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி உள்ள டைப்பில் வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக மோல்டிங்கில் டைப்பில் வாங்காதீங்க மேக்ஸிமம். நீங்கள் யார் ஃப்ரிட்ஜ் வாங்க போனாலும் இந்த மாதிரி மோல்டிங் டைப்பில் வாங்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த மாதிரி மோல்டிங் டைப்பில் வாங்குறத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஓவராக வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போக முடியாது. அதனால ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதெல்லாம் இந்த மாதிரி டைப்பில் வாங்காதீங்க. நான் வந்து அப்போ வேலை பார்க்குற டயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ தெரியாது இதை பற்றி. நாங்களே எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்துருக்காங்க அந்த ஃப்ரிட்ஜு. மேக்ஸிமம் நான் வந்து அப்போ வேலை பார்க்கும்போது எனக்கு தெரியாது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஃப்ரிட்ஜெலாம் அந்த மாதிரி போயிடும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கும். நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி அவங்க வாங்கிட்டாங்க ஃப்ரிட்ஜு. அதான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக நான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தவங்க யாரும் இந்த மாதிரி நம்பி ஏமாற வேணாம். நம்ம சேனலில் பார்த்தவங்க யாரும் இந்த மாதிரி பண்ண வேணாம். பார்த்துங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா யாரும் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ஓரளவு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா போயிடும், இந்த மாதிரி காஸ்ட்டு கூட வரும், இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தக்கூடாதுன்னு தெரியும் உங்களுக்கு. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தான் பண்ணேன். இந்த வீடியோ வந்து எந்த விதமான கிராஃப்ட் எந்த டை எதுவும் கிடையாது. இது சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தான் இந்த வீடியோ பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு எதுவும் வேறு வீடியோஸ் எதுவும் தேவைப்படாத கேளுங்க. எனக்கு ஏசியை பற்றி ஓரளவு கொஞ்சம் தெரியும். அது வந்து வேணுன்னா கீழே அமைச்சில் வாங்கணுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.